வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல், அதே நேரத்தில் மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேருக்கு சுற்றுலா போகணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது இருக்கும். சுற்றுலா செல்வதற்கு எல்லா மாநிலங்கள்லேயும் உகந்த இடங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் இருந்து ராஜஸ்தானுக்கு ஒரு ரயில் இயக்கப்பட இருக்கிறது, சிறப்பு ரயிலாக. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு பெட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரம் போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அன்ரிசர்வ் பெட்டியில் நம்ம பயணிக்கிறதும் கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் கிடையாது. ஏசி பெட்டிகள் மட்டும்தான். ஏசினா காசு அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்கலாம். தேர்ட் ஏசி பெட்டி தான், ஆனால் தேர்ட் ஏசி எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால ஏசி பெட்டிகள்லையும் குறைந்த கட்டணத்தில் மக்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட கரிப்ரத் எக்ஸ்பிரஸ் மாதிரியான பெட்டிகளை கொண்டு தான் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. கோயம்புத்தூரில் இருந்து இந்த ரயில் ஜெய்ப்பூர் வரைக்கும் இயக்கப்பட்டாலும் பல்வேறு சுற்றுலா தலங்களை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூட்டில், அதாவது ஜெய்ப்பூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து அடிக்கடி ரயில்கள் இயக்கப்படுவதும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தொழிலும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ராஜஸ்தானையும் கோயம்புத்தூரையும் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு அடிப்படையில் கூட இந்த ரயில் இயக்கப்படலாம். ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்மளுடைய சுற்றுலாவுக்கு உகந்த ரயிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ட்ரெயின் நம்பர் சைபர் 6181 அப்படிங்கிற நம்பரில் கோயம்புத்தூரிலிருந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில். இந்த ரயில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு புறப்படுகிறது கோயம்புத்தூர்லேருந்து. இந்த சேவையானது வருகிற ஆகஸ்ட் மாதம் 13, 20, 27 மற்றும் செப்டம்பர் 3 ஆகிய 4 வியாழக்கிழமைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக ரேணிகுண்டா போய் அங்கே இருந்து மீண்டும் கடப்பாவிலிருந்து புனே வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இந்த ட்ரெயினில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அஜ்மீர் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அஜ்மீரை போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அங்கேயே புஷ்கர் அப்படிங்கிற இடமும் இருக்கிறது. எல்லா மதத்துக்கும் பொதுவான இடமாக இருக்கக்கூடிய அஜ்மீருக்கு போகணுன்னாலும் சரி, அல்லது ஜெய்ப்பூருக்கு போகணுன்னாலும் சரி, இல்லை ஜெய்ப்பூர் போயிட்டு ஜெய்சல்மேர் போகணுன்னாலும் சரி, இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரெயினை வியாழக்கிழமை கிளம்பி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சனிக்கிழமை மத்தியானம் 1:25 மணிக்கு ஜெய்ப்பூரை சென்றடைகிறது. ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் சைபர் 6182 அப்படிங்கிற நம்பரில் ஜெய்ப்பூரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலானது 16, 23, 30 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 10:05 மணிக்கு ஜெய்ப்பூரிலிருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாகவே பயணித்து புதன்கிழமை காலையில் 8:30 மணிக்கு கோயம்புத்தூரை வந்தடைகிறது. இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி கிடையாது, ஆனால் தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ராஜஸ்தான் வெயிலுக்கு ஓரளவு ஏற்ற ரயிலாகத்தான் இருக்கிறது. ராஜஸ்தானை பொறுத்தளவு மவுண்ட் அபு அப்படிங்கிற ஒரு மலைத்தொடரும் இருக்கிறது, ஆரவள்ளி மலைத்தொடர். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மலை சுற்றுலாத்தலம் அப்படின்னா அது மவுண்ட் அபு தான். அதை சுற்றி பார்க்கணுன்னாலும் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம். பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெய்ப்பூரில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. அங்கிருந்து ஜோத்பூரும் ரொம்ப பக்கம்தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பாலைவனங்கள் நிறைந்த பகுதியில் பயணப்பட்டு ஜெய்சல்மேர் வரைக்குமே நம்ம போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.